ஸ்ரீகாந்த் கணேஷ், இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுக ஆட்சி காலத்தில் லாக்அப் மரணங்களை கடுமையாக விமர்சித்த முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்திலேயே 29 லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த காவலர்களால் நடத்தப்பட்ட இந்த கொலையை நம்ம லாக்அப் மரணம்னு எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஏன்னு கேட்டால், அந்த நகை கொள்ளை போன உடனே அதுக்கு ஏன் எஃப்ஐஆர் போடலங்கிறது தான் நீதிபதிகள் கேட்ட முதல் கேள்வி. ஸோ எஃப்ஐஆர் போடாத ஒரு வழக்கில் அந்த சந்தேகப்படும் நபரை காவல் நிலையத்துக்கு வந்தால் சிசிடிவி இருக்குன்னு ஒரு பொது இடத்துல வச்சு கண்மறைவாக வைத்து கண்மூடித்தனமாக இரும்பு குழாய்கள் கொண்டு தாக்கி அவருடைய தலை, முகம், உதடு, காது, நெஞ்சு, வயிறு, இன்னும் அவருடைய 18 இடங்கள்ல 44 இடங்கள்ல காயம். 18 இடங்கள்ல எந்தெந்த பகுதியில் இருக்குன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு இண்டு இடுக்கு விடாம அத்தனை எலும்புகளையும் நொறுக்கி வைத்து அடிக்கிறாங்கன்னா இங்க மனிதநேயம் இருக்கிறதா இல்லையா? அந்த அளவுக்கு தாக்குவதற்கான முகாந்திரம் என்ன? யார் கொடுத்த அழுத்தம்? 2 விடயங்கள் இதில் யோசிக்கணும். எத்தனை தான் கூட்டணி கட்சிகள்லாம் திமுகக்காக பரிந்து பேசினாலும் மக்கள் ஒரு நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, பொதுமக்களின் நண்பன் என்று சொல்லி கொண்டிருக்கும் காவல்துறை இன்று அச்சம் தரக்கூடியதாக இருக்கிறது. என்னன்னு கேட்டால், அவங்க அரசியல் எஜமானர்களின் அடிமைகளாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு. அதுதான் உண்மை. இதில் முக்கியமான விஷயம் ஒன்று, முதல்வர் காவல்துறையை வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியாமலே எல்லாம் நடக்குதுன்னா அவருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை என்பதை அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர் உத்தரவின் பேரில் தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு ஒத்துக்கணும். 2ல் 1 தானே சாத்தியம். எப்படி லாக்அப் டெத்துக்கு எப்படி முதலமைச்சர் உத்தரவு? எப்படி? அப்போ எதுக்காக நீங்கள் தூத்துக்குடியில் சாத்தான்குளம் சம்பவத்துக்கு தெருவில் இறங்கி போராடினீங்க? முதல்வர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று எந்த முகத்தை வைத்துக்கொண்டு இதே ஸ்டாலின் அவர்கள் போராடினார்கள்? எதற்காக அந்த ஜெயராஜ் கேஸில் எது போராடினாங்க? ஆனால் நீங்கள் பேசுகிறப்ப நான் குறுக்கீடே பண்ணலை நீங்கள் பேசும்போது. அதாவது எதற்காக என்றால், அப்போ நீங்கள் ஒரு துறையை வைத்திருக்கிறீர்கள், அந்த துறைக்கான ஆளுமை உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால், ஒன்று காவல்துறையை கட்டுப்படுத்த நான் தவறிவிட்டேன் என்று ஒத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் என் கைமீறி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒத்துக்கொள்ளுங்கள். 29 நீங்களே, அதில் 31 கேஸ் நடந்திருக்கு இன்னைக்கு கோர்ட்லேயே. 2021 4, 22 11, 23 1, 24 10, இப்போ 25 இதுவரைக்கும் 5, 31 கேஸ் வந்திருக்கு. இது 32வது. அதாவது இது தொடர்ந்து நடக்கிறது. இன்னும் சொல்ல போனால், ஒரு வேடிக்கையான ஒரு ஆர்டிஐயில் தகவல் புழல் சிறையிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, 304 பேர் காவல் நிலையத்தில் கழிப்பறையில் வழுக்கு விழுந்து தன் கால்களை முறித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு 304 பேர் ஒரு ஆர்டிஐ தகவல் இருக்குது, இணையத்தில் இருக்குது. அந்த ஆர்டிஐ தகவல் மூலமாக என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இன்னைக்கு நீதிபதி என்ன கேட்டிருக்கார், அதே காவல் நிலையத்தில் அதே கழிப்பறையில் ஏன் காவலர்கள் வழுக்கி விடுவதில்லை அப்படின்னு நீதிபதி கேட்குற அளவுக்கு இந்த மாதிரி பொதுமக்கள் மீது நடத்தப்படும் மனிதநேயமற்ற தாக்குதல் காவல் நிலையத்தில் இதுல ஒரு சந்தேகம் வருது இல்லையா? ஒரு நகை திருட்டு சம்பவத்திற்கு இவ்வளவு அக்ரெசிவாக ஒரு காவல்துறை மாற வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு நீதிமன்றமும் அதே கேள்விதான் கேட்குறாங்க. காவல் நிலையத்தில் இருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கே போச்சு? ஏன் அதை சிசிடிவி இல்லாமல் இருந்துச்சு? கோவிலில் இருக்கக்கூடிய சிசிடிவி எங்க அப்படின்றப்போ எஸ்ஐ எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்றப்போ இவ்வளவு அக்ரெசிவாக ஒரு திருட்டு வழக்குக்கு மாற வேண்டிய புள்ளி அவசியம் காவல்துறைக்கு ஏன் வந்துச்சு? அதைத்தான் நான் சொன்னேன். ஒன்று, காவலர்கள் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் அரசு கொடுக்கும் அழுத்தம் தாங்காமல் அவர்கள் இது போல நடந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன தேவைக்காக அதே ஊரை சேர்ந்த அந்த சேங்கை மாறன், திமுகவை சேர்ந்த சேங்கை மாறன் என்பவரும் திமுகவோட திருபுவனம் பகுதி செயலாளரும் இன்னும் டிஎஸ்பியும் போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 50 லட்சம் ரூபாய் தர்றோம், இது நீங்க அமைதியா இருங்க, பெருசாக்காதீங்கன்னு எதுக்காக போய் பேரம் பேசுறாங்க? அவங்களே விலைக்கு வாங்க முயற்சி பேசப்பட்டதா? ஆமா, இது எல்லா இடத்துலையும் வெளிப்படையாக எல்லா இடத்துலையும் சொல்லப்படுகிறது அல்லவா? அதனால பேர் முதற்கொண்டு எல்லாரும் சொல்றாங்க. எதற்காக இது சொல்லுகிறேன் என்றால், பொதுமக்கள் இன்றைக்கு நீங்க சொன்னீங்க அழகா, அண்ணா பல்கலைக்கழக உதாரணம் சொன்னீங்க. அங்க குற்றம் சாட்டப்பட்ட நபர் அடுத்த 10 நிமிஷம் வெளியில வந்துட்டார், வீட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் கூக்குரலிட்ட பிறகுதான் 2வது முறையாக அரசு செய்யப்படுகிறார். அதே போலதான் இன்றைக்கும் நீங்க இந்த கேஸில் நீங்க பாத்தீங்கன்னா 2 கேஸா பார்க்கணும். ஒன்னு, நகை திருட்டுக்கு எஃப்ஐஆரே போடல, அவர் மரணத்துக்கு கூட எல்லாரும் இந்த எதிர்கட்சிகள் கூக்குரலிட்ட பிறகுதான் எஃப்ஐஆரும் வருது. 2 வேற வேற எஃப்ஐஆர். ஒரு கேஸே பதிவாகாதப்ப சந்தேகப்படும் நபரை இதுபோல மரணிக்கும் அளவிற்கு தாக்கும் கொடூரம் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனம். முதல் பார்வை. 2வது, அந்த கொலை நடந்த பிறகு
காவலர்களால் நிகழ்த்தப்பட்ட அந்த கொலை நடந்த பிறகு அதுக்கப்புறம் தான் கோர்ட் வருது, கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாமே அதன் பிறகு தான் நடக்குது. அப்போ ஜட்ஜ் என்ன கேட்குறாரு, தன் மாநிலத்தின் மக்களை ஒரு அரசே கொல்லும் அவலம் இங்கே இருக்குதுன்னு அவர் வந்து குறிப்பிடுகிறார் என்றால் அந்த சொற்றொடை த ஸ்டேட் ஹஸ் கில்ட் இட்ஸ் ஓன் சிட்டிசன் அப்படிங்கிறார். ப்ரூட்டல் ஆக்டுங்கிறாங்க, அகெயின்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸுங்கிறாங்க. அது மாதிரி அதே மாதிரி இந்த காவலர்களை வந்து என்ன செய்கிறாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதை ஐ வாஷ் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். என்னன்னா அடிமட்டத்தில் ஆட்சி காலத்திலும் தான் நடக்குது. இப்போ அதிமுக ஆட்சி காலத்திலும் இதே சம்பவம். யார் பொறுப்பேற்க வேண்டும்? நீங்க என்னன்னா இதுக்கு வந்து யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காததான் இதுல மிகப்பெரிய குற்றம். அடிமட்டத்தில் இருக்க காவலர்களை மட்டும் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை தீர்ந்து விடுமா என்ன? அந்த அந்த எண்ணம் மாறுமா என்ன? நீங்க தலைமை அதிகாரிகளை, அந்த பொறுப்பில் இருக்கும் அமைச்சர் முதற்கொண்டு, இன்னும் சொல்ல போனால் காவல்துறை பொறுப்பில் இருக்கும் அமைச்சரோ முதலமைச்சரோ முதல்ல இதுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கான நேர்மை கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் அதுக்கான விசாரணையில் நேர்மை இருக்கும். நீங்க ஏன் உங்களோட சிபிசிஐடியை வச்சு விசாரிக்கிறீங்க? மத்திய புலனாய்வுத்துறைக்கு அனுப்புங்க, உண்மையை கண்டறிஞ்சிருவாங்க உடனே என்ன விஷயம்னு. ஏன் அதுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க? அதுக்கு வேற அனுப்புறது இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க இதுக்கு வந்து உரிய நீதி கிடைக்கும் அப்படின்னு. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கே நேரே பேசுறாங்க. எப்ப நீங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு விலை பேசுகிறீர்களோ அப்ப உங்க ஆட்சியில இல்ல அவர் எங்க முதலமைச்சர் எங்க விலை பேசினார்? அவர் தொலைபேசியில பேசினார். நான் கேட்கறது என்னன்னா, முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலை கூட இல்லையே. சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அமைச்சர்களோ அல்லது அதிமுகவினுடைய பிரதிநிதிகளோ அப்பொழுது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமியே போகல இல்லையா? இப்ப நேரடியாக முதலமைச்சர் பேசுறாருன்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே. எங்க பேசியிருக்காங்க இது வரைக்கும்? அவர் பொறுப்பேற்று இருக்கிறாரா? வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரா? என்ன பொறுப்பேற்று நான் வந்து இங்கே கிளம்பி வர வரைக்கும் நான் பார்த்த எந்த தகவல்லையுமே முதல்வர் இதற்கான பொறுப்பேற்று வருத்தம் தெரிவித்து எதுவுமே பேசவில்லை. அவர் என்ன சொல்லி, அவர் துறையின் தலைவராக அவர் என்ன பொறுப்பேற்றிருக்கிறார்? முதல்ல மற்றெல்லாம் போயிடுறீங்க, மிசோரம் வரைக்கும் போயிடுறீங்க. நீங்க உங்க நாட்டில் உங்க ஆட்சியில உங்களுடைய காவல்துறை இப்படி ஒரு அட்ராசிட்டி பண்ணியிருக்குது, மனித உரிமை அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கிறது, ஒரு கொலை நடத்தப்படுது. இதை வந்து நம்ம வந்து கஸ்டோடியல் டெத்து அப்படிங்கிற மாதிரிலாம் லாக்அப் மரணம் எல்லாம் நம்ம பேசவே முடியாது. நிகழ்த்தப்பட்டது ஒரு கொலை. அதுவும் முதலமைச்சர் பொறுப்பேற்கணும். எப்படி அவர் நேரடியாக? கண்டிப்பாக அந்த துறையை அவர் தான் வைத்திருக்கிறார், அவர் தான் பொறுப்பேற்க வேண்டும். அதுதான் நீங்க ஜெயராஜ்லயும் பென்னிக்ஸ் கேஸ்லயும் நீங்க சாத்தான் குளத்தில் தமிழக மக்களுக்கு நீங்க அத்தனை இன்னும் சார்பு ஊடகங்கள் மூலமாகவும் இன்னும் குரல் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. சினிமால இருந்து வந்தாங்க, மற்ற பகுதியில இருந்து வந்தாங்க, எல்லாம் சேர்ந்து குரல் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? முதல்வர் தான் பொறுப்பேற்க வேண்டும், முதல்வர் தான் பொறுப்பேற்க வேண்டும்னு பேசுற நீங்க இன்னைக்கு ஏன் பொறுப்பேற்க பயந்து ஓடுகிறீர்கள்? முதல்ல நீங்க துணிஞ்சு பொறுப்பேற்க வேண்டும். ஆமாம், இது நடந்தது குற்றம், இதை நான் என் ஆட்சியில் ஏற்பட்ட தவறு, என் கைமீறி நடந்து விட்டதுன்னு என்ற ஒப்புதல் வாக்கம் இல்லை. சரி, அதெல்லாம் வேண்டாம். குறைந்தபட்சம் ஒரு வருத்தம், ஒரு தவறு நடந்தது எதுவுமே இல்லாம இதுவரைக்கும் 31 டெத்து நடந்து போச்சு. இனியும் எவ்வளவு நடக்கும் தெரியும். இன்னும் 10 மாசத்துல இது என்ன ஏறப்போகுதுன்னு தெரியாது. ஆனால் ஹைகோர்ட் வந்து இந்த அரசுக்கு இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய இழிவை ஏற்படுத்தும் வகையில மிக மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். இனியும் அவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இதற்கான பதிலை மக்கள் 26 மிக தீவிரமாக தருவார்கள்.